என்ன ப்ரோ மழை பெஞ்சிக்கினே இருக்கு, எப்போதான் நிற்கும்னு தெரியல. இது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியல ப்ரோ, 2 நாளாக இப்படியே தான் பெஞ்சிட்டு இருக்கு. அங்கங்கே பார்த்தா ஒரே தண்ணி. எல்லாருக்கும் வணக்கம். நாம அந்த ரேடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புதுசா பொங்கல் அப்படின்ற ஒரு புயல் உருவாகி இருக்கான். அதனால மக்கள் இப்பவே ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. ஐயோ போச்சு போச்சு. என்னையா ஆச்சு? எங்க வருஷம் வருஷம் பேர் தாங்க மாத்துறாங்க, ஆனால் முடிகிற பாடு இல்லைங்க. ஏன் என்னாச்சு? பொங்கல் வருதாங்க. இன்னும் போகியே வரல, அதுக்குள்ள பொங்கல் வருதுன்றீங்க. தம்பி காமெடி வேணாம். ஆமாம், எந்த ஊர் நீ? வேணா. ஓ அந்த ஊரா நீ? அதான் நம்ம ஊரை பற்றி எதுவுமே தெரியல உனக்கு. இந்த ஊரில் இருந்து பார், அப்போதான் எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எத்தனை தண்ணி அடிச்சு போயிருக்காங்க தெரியும். கைஸ், இந்த பொங்கல் புயலுக்கு நம்ம ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போறோம். எல்லா பக்கமும் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கணும். இனி ஒரு வரலாறு படைப்போம். இப்போது பார்த்தீர்களானால் இந்த பொங்கல் புயலானது மிகவும் தீவிரமடைந்துள்ளது. இங்கு பலத்த காற்று காணப்படுகிறது. அங்கு தற்போது நம்முடைய செய்தியாளர் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ரமேஷ், ரமேஷ் எங்க போனீங்க? தொடர்புல இருக்கீங்களா? ரமேஷ் எங்க போனீங்க? இங்க பார்வையாளர்கள் காத்திருக்காங்க. ஏய் மூதேவி, நீ ஸ்பீடா கொடுக்க மாட்டியா? நீ எழுத்து எழுப்புல புயல் ஏற்றி வச்சிட நீ பைத்தியக்காரி. சரி, சென்று வந்த அனுபவத்தை பகிருங்க. எது இத? இன்னும் கேமரா ரோல் பண்ணல, பண்ணு. ரமேஷ், இப்பொழுது நீங்கள் அந்த புயலில் சுற்றிவிட்டு மறுவாழ்வு எடுத்து வந்திருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏய் சீக்கிரம் சொல்லி தொலைடி. தற்போது இந்த பொங்கல் புயலானது பெரும் ஆபத்தை உருவாக்கியிருக்கிறது. மக்களுக்கு இப்பொழுது பால், சாப்பாடு என்று எதுவும் போதுமான வசதி இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். போக போக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஐயோ என்ன பண்ணுறது? சரி, சாப்பாடு ஆர்டர் போடுவோம். ஹலோ 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 சார். சொல்லுங்க சார். சார் வந்துட்டிங்களா சார்? வந்துட்டேன் சார். வாங்க 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 வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். உங்கள் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா சார்? நம்பரா சார்? ஆமாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ சார், வந்துட்டிங்களா? வாங்க 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 வாங்க. ஹலோ சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க இவனுங்களா? ஓ டேய், அறிவு கெட்ட ஆர்டர். ஹேய், என்ன மேன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? உனக்கு கண்டிப்பாக ரேட்டிங்ஸ் கம்மி தான். ஐயோ சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இனிமேல் பண்ண மாட்டேன் சார். டேய் விட்றா. ஏண்டா அவன் மழையில் அங்கங்கே அவதிப்பட்டுனுக்கிறான், உனக்கு மழையில் ஆர்டர்னு ஆர்டர் போடுறியா? வீட்டில் தான் கிச்சன் இருக்குல்லடா, சமைச்சு சாப்பிட நோகுதா? ஹே சூட், இட்ஸ் மை மணி மேன், என் காசு, உனக்கு என்ன? எனக்கு என்னவா? உனக்கு டெலிவரி பண்ண வந்தவன் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டான்டா வெண்ண. வாட்? செத்துட்டானா? ஆமாம், குணா டைலாக். டேய் அவன் செத்துட்டான்டா. ஏண்டா அடிக்கிற புயலில் பிகி ரொம்ப முக்கியமா? நீங்கள் மட்டும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கணும், இந்த ஏழை எளிய மக்கள்லாம் இந்த மாதிரி ஷாக் அடிச்சு சாகணுமா? இனிமே எவனாச்சும் மழை டைமில் இந்த ஆர்டர் அந்த ஆர்டர்னு போட்டிங்க, ஒன்று வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைனா பட்னி கிடந்து சாவுங்கடா நாய்ங்களா. உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஹே 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 டியூட், போகிற வழியில் அந்த சிக்கன் சிக்ஸ்டி கொஞ்சம் வாங்கி கொடுத்துருப்போங்க. சிக்கன் 61 அங்கே பாருங்க. வணக்கம், களத்தில் இருந்து நான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளைக்காடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா முட்டி அளவு தண்ணி இருக்குது, அப்படியே நிற்க முடியல. மக்களே மழையில் அவதி போட்டுனுக்குறாங்க. உனக்கு என்னப்பா இங்கே என்ன பண்ணுங்கிறேன்? ஐயா அங்கே கேமரா பார்த்து பேசுங்க. ஹலோ வணக்கம், நான் கீரமேடு. நான்லாம்
பல ரவுடிகளை பார்த்த ஆள் நான்லாம். நான் வந்து ராஜன் கேங்கில் ஒரு ஆள். இப்போ எங்கள் அண்ணன் குணாவை நான் பார்க்க வந்துக்கிறேன். ஆனால் பாரு, இப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, எப்படி பார்க்குறது? இந்த மழை இப்போ இப்படி இருந்தால் யார் பாரு என்ன பண்ணுவாங்க? ஏய், நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். எப்போவுமே தில்லாக இருப்பேன். சாப்பாடு கூட மம்மி ஹோட்டல் தான், சூப்பராக இருக்குங்க. தம்பி, நீ தான் பேச விரும்புகிறியா? ஆமாங்க. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யுது, ஒரு வருஷமும் தண்ணி தேங்குது, ஒவ்வொரு வருஷமும் மக்கள் அவதிப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கம்மி தான் ப்ளீஸ், இப்போ கம்மி தான். சார், இங்கே ஒரே வெள்ளமாக இருக்கு. மழை நீர் தேக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கம்மி தான் ப்ளீஸ். அப்போ இவ்வளோ கோவம் ஏன், இவ்வளோ வெறுப்பு ஏன் இவ்வளோ பயங்கரம்? அது எங்கள் வீட்டு எரியுது பார்த்தியா, கால் ஃபுல்லாக தண்ணி. காலை ஏஞ்சி பார்த்தேன், ஒரே வெறுப்பு, தண்ணி ஆகுது. கோவப்பட்டேன். ஆமாண்ணா, கோவப்பட்டேன். ஆனால் சார், இப்போ யாருக்கோ கால் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, அவருக்கு கால் பண்ணி லைவில் தரீங்களா? அது வந்து எங்கள் ஓனருக்கு. நான் இந்த மாதிரி மழையில் மாட்டிக்கிட்டேன்ட்டு கால் பண்ணி தரீங்களா? ப்ளீஸ்ப்பா. சார், உங்கள் ஓனர் சொன்னால் கேட்பாரா? அவன் கேட்கவே மாட்டான். இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ளீஸ். அடிக்கிறியா? கொடுக்கு. ஐயோ வேணாம். வந்தேன்டா பால்கார. கடந்த 3 மாத காலமாக நான் வெளிநாட்டுக்கு படிக்க சென்றிருந்தப்போ நம்ம ஊரில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். இங்கே இருந்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர் அந்த இடத்துக்கு போயிட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நீங்க ஏன் சார் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறினீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி கூட இந்த சினிமா பற்றி தாங்க இருக்கு. என்னெல்லாம் யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க, என்ன அவாய்ட் பண்ணுறாங்களாம்மா. ஆனால் ஒரு விஷயங்க, ஒரு காமன் மேனுக்கு இதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சார், நீங்கள் பேசுறது கேட்டாலும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மைண்ட் வேர்ட்ஸ். நடிகை சஜய் வந்து வரட்டும், பண்ணட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த களம் என்பது வேறு. அதே மாதிரி இதயமும் வரட்டும், பண்ணட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலை. சார், நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஸ்டமக் பர்ன் ஆகுது உங்களுக்கு. யாரோ ஒருத்தன் கூட்டத்தில் வேணும் நீ பண்ணிட்டோம், யாருன்னு தர வச்சுக்கிறேன். இன்னைக்கு மக்களுக்கான விஷயத்தை பேசணும், ஆனால் யாருமே பேசுறது இல்லை. அதை நினச்சி வி ஆர் நோ பாதர். யாரோ ஒரு XYZ அவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. ஹலோ, அங்கே என்ன பார்க்குற? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எதையாவது பேசி உளறிட்டுரு. ஆமா, உன் மங்கி கேங் எங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.